சிம்மம் லக்னத்தில் பிறந்த சிம்மம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம். இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் இருப்புகளை பார்க்கின்றபோது ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, சூரியன், மீனத்தில் புதன், ராகு, சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதனான சூரியன் சனியுடன் சேர்ந்து இருப்பதால் பல்வேறு விதங்களான மாறுதல்கள் ஏற்படும். போட்டிகளுக்கு இடையில் உங்களுடைய உத்தியோகம், வர்த்தகம், தொழில் வளர்ச்சிகள் பிரம்மாண்டமாக அதிரடியாக முன்னேற்றங்களையும் லாபங்களையும் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு. இதுவரையில் உங்கள் மனதில் இருந்து கொண்டிருந்த அமைதிக்குறைவு விலகி மனமகிழ்ச்சியும் மனசந்தோஷமும் மன நிம்மதியும் ஏற்படும். சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திரஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான காரியங்களிலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும். தற்போது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டகசனி காலகட்டம் நடந்து கொண்டிருந்தாலும் சனியின் தகப்பனாராக இருக்கக்கூடிய சூரியனோடு சனி சேர்க்கை பெற்றிருப்பதால் எந்தவொரு செயலையும் நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து அதனுடைய பின்விளைவுகளை அலசி ஆராய்ந்து பார்த்து செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாற்றுத்திறமை அதிகரிக்கும். உங்களுடைய மனதில் தைரியம், புத்துணர்ச்சி, துணிச்சல், அதிகாரத்தன்மை, ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும். இதுவரையில் இருந்து கொண்டிருந்த அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் குறையும். சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் மதிபதியாக இருக்கக்கூடிய, அதாவது உங்களுக்கு தனாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் உச்சம் பெற்று தன்னுடைய நட்புக்கிரகமான ராகுவோடு சேர்க்கை பெற்று பலமாக ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஏனெனில் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் விதிவிலக்காக 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானம் நல்லபல அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட இடமாக கருதப்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான அமோகமான வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்திற்குள் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா பணிகளிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். கெட்டவைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். தொட்டதெல்லாம் துலங்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய திட்டமிடக்கூடிய மனதில் நினைக்கக்கூடிய எல்லாவிதமான காரியங்களும் மிகச் சரியாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன், உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன், ராகு போன்ற 3 கிரகங்களின் சேர்க்கையால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் விலகி நல்லபல முன்னேற்றங்கள் உண்டு. இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான தோஷங்களும் விலகும். உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சிகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில், உங்களுடைய மனதிற்கு திருப்தியை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அபிவிருத்தி அடையும். உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த அவமானங்கள், அவப்பெயர்கள், கௌரவக் குறைவுகள் இந்த காலகட்டத்தில் விலகி பெயரும் புகழும் கௌரவமும் அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் மீனம் ராசிக்குள் பெருங்கொண்ட சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருவின் வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரனுக்கு வீடு வழங்கிய குரு சுக்கிரனின் வீடான ரிஷபம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலும் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு குருச்சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக ஏற்படுகிறது. எனவே இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இனிமையும் நிறைந்த நாட்களாக அமையும். உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் ராகுவின் சேர்க்கை என்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக திகழ்கிறது. இந்த தருணத்தில் சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெற்றிருப்பதால் பண தன வசிய யோகம் பலமாக ஏற்படுகிறது. எனவே பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பண நெருக்கடிகள் விலகுவதோடு மட்டுமில்லாமல் பொருளாதார நிலை உயரும். இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சனி ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு. என்றாலும் சனியின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனோடு சனி ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டகசனியால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் மறையும். மிகப்பெரிய அளவிலான உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவு. இதுவரையில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்களுக்கும் சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நல்ல சுமூகமான தீர்வு கிடைப்பதற்கான அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது.
இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் புதன் ராகு போன்ற கிரகங்களின் சேர்க்கை காரணமாக உங்களுடைய கையில் காசு பணமிருந்து கொண்டே இருக்கும். பொருளாதார ரீதியான சிரமங்கள் இருக்காது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள், சிக்கல்கள், காரிய தடை தாமதங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு கொண்டிருந்த சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், சங்கடமான நிகழ்வுகள் விலகி கணவன் மனைவிக்கு இடையே கட்டில் சுகம், அந்நியோன்யம், காதல், பாசம், அன்பு அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. சிம்மம் லக்னத்தில் சிம்மம் ராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான அற்புதமான அருமையான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். உங்களுடைய உத்தியோகம் ரீதியாகவோ அல்லது வேறு காரணமாகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் மறுபடியும் ஒருவருக்கொருவரை நன்கு புரிந்துகொண்டு ஒன்று சேர்வதற்கான அருமையான காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை கிரகநிலைகளுடைய சஞ்சார அமைப்புகள் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன. உங்களுடைய யோகாதிபதியான செவ்வாய் ராசிக்கு லாபஸ்தானத்திற்குள் பயணிக்கும்போது நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். இந்த தருணத்தில் வீட்டிற்கு தேவையான புதிய பொருள்கள், விலை உயர்ந்த பொருள்கள், சொகுசான பொருள்கள், வண்டி வாகனங்கள், ஆடை ஆபரணங்கள், வீட்டுமனை, வீடு, நிலம், சொத்து போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்காக அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து உண்டு. செவ்வாய் லாபத்தில் இருப்பதால் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய பரம்பரை பூர்வீக சொத்துக்களில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் அனைத்தும் விலகி உங்களுக்கு சாதகமாக லாபகரமாக அமையும். செவ்வாய் பலமாக வக்ரம் நிவர்த்தி பெற்று லாபத்தில் இருப்பதால் புதிய இடமாகி புதிய வீடு கட்டி புதிய வீட்டில் குடியேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் வாடகை கட்டிடத்தில் வியாபாரம் மற்றும் தொழிலை நடத்தி கொண்டிருந்தவர்களுக்கு சொந்த கட்டிடத்தில் வியாபாரம் மற்றும் தொழிலை நடத்துவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். இந்த செவ்வாயின் அமைப்பு காரணமாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிகார வர்க்கத்தினர்களுடைய ஆதரவு நிறைந்து கிடைக்கும் என்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பாதையில் பயணிக்க முடியும் என்பது மட்டுமல்லாமல் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு நல்ல உயர் பொறுப்புகள் கிடைக்கும். உங்களுடைய உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் மீண்டும் பணியில் சேர்வதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த வாரத்தில் உருவாகிறது. உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் ரீதியாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ ஏதேனும் நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் உங்களுடைய எண்ணம் போல் உங்களுக்கு சாதகமாக லாபகரமாக முடிவுக்கு வரும் என்பதை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்புகள் துல்லியமாக உறுதி செய்கின்றனர். இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வெகுகாலங்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வுகள், பதவி உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல உங்களுடைய உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் போன்றவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் சுக்கிரன் மற்றும் குருவின் பரிவர்த்தனை யோகம் கிடைக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் இந்த வாரம் என்பது உங்களுக்கு நல்ல நேரம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த அமைப்பு சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த குருசுக்கிர பரிவர்த்தன யோகத்தால் இந்த தருணத்தில் புதிய பணியாளர்களை உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் சேர்த்து மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் லாபங்களையும் நிறைந்து பெற முடியும். குரு சுக்கிரன் அமைப்பு காரணமாக சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் புதிய வியாபாரம், புதிய தொழில் துவங்கலாமா என்ற சிந்தனையில் இருப்பீர்கள். இந்த தருணத்தில் நீங்கள் இவ்வாறான சிந்தனைகளை செயலாக்கம் செய்வதற்கான அற்புதமான அருமையான தருணமாக கருதப்படுகிறது. இது உங்களுக்கு வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் அள்ளி கொடுக்கும். இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான ஒரு சிலர் உத்தியோகத்திலிருந்து விருப்ப ஓய்வில் வெளிவந்து சொந்த தொழில் வியாபாரம் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இவ்வாறான முயற்சிகளில் உங்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட இழப்புகளை சரிசெய்யக்கூடிய விதத்தில் நல்ல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். குடும்ப முன்னேற்றத்திற்காக இடமாற்றங்கள் செய்வதற்கான முயற்சிகள் கைகூடுவதற்கான அற்புதமான காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது. சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் புனித பயணங்கள் கைகூடும். இவற்றால் அனுகூல பலன்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ராகு, சனி, சுக்கிரன் போன்ற 3 கிரகங்களும் உங்களுக்கு அனுகூல பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் இருப்பதால் உங்களுக்கு சந்தையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய போட்டிகள், பொறாமைகள், சூழ்ச்சிகள் போன்றவற்றின் கடுமைகள் விலகும். உங்களுடைய உற்பத்தி சரக்குகளுக்கு லாபகரமான விலை கிடைக்கும். உணர்ச்சி வசப்படாமல், கோபப்படாமல் எல்லா பணிகளையும் மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும். புதிய முதலீடுகள், விரிவுபடுத்துதல் போன்றவற்றை தாராளமாக மேற்கொள்ளலாம். விவசாயிகளுக்கு வயல் பணிகளில் விளைச்சல்களும் வருமானங்களும் லாபங்களும் நிறைந்து உண்டு. கால்நடை வளர்ப்பு, கால்நடை பராமரிப்பு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிமேல் வெற்றிகள் நிறைந்ததாக இருக்கும்.
புதன் நீச்சம் பெற்று ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவியர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இருக்காது. இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் தொழில் வேலைஸ்தானத்திற்குள் குரு பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் போன்றவற்றில் ஏற்படக்கூடிய இடமாற்றங்கள் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை திருப்தியை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும். இந்த தருணத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருப்பதால் சிறு சிறு காயங்கள் கண்டங்கள் விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வயது முதிர்ந்தவர்கள் நிரந்தரமான தீராத நோய்க்கு உட்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்றாலும் ராகு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனோடு சேர்க்கை பெற்றிருப்பது மட்டுமில்லாமல் புதனும் அவருக்கு பலமான இடமான 8ஆம் இடத்தில் நீச்ச நிலையில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் ராகுவோடு இணைந்து சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் இந்த வாரத்தில் மறையும். இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் பாக்கியஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே மற்றவர்களுக்கு வாக்குகளை அள்ளிவீசிவிட்டு அதை நிறைவேற்றுவதற்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். பணம் இழப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமைகள் குறையலாம். என்றாலும் இந்த தருணத்தில் குரு ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை கேதுவை பார்த்து கேதுவை புனிதப்படுத்தி பலப்படுத்துகிறார். எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய இவ்வாறான கெடுபலன்கள் அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. இந்த தருணத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய மூத்ததிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர்களுடன் சற்று விட்டுக்கொடுத்து செல்லும் தன்மையோடு அனுசரணியாக முன்கோபடாமல் உணர்ச்சிவசப்படாமல் இருப்பது நல்லது. சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த இடம் மாற்றம் என்பது உங்களுடைய விருப்பத்திற்கு எதிர்மாறாக இருக்குமென்றாலும் இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நீங்கள் எதிர்பாராத மலர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு. உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்திற்குள் குரு பயணித்துக் கொண்டிருப்பதாலும் வேலை தொழிலுக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சனி ராசிக்கு 7ஆம் இடத்தில் கண்டகசனியாக பயணித்துக் கொண்டிருப்பதாலும் அலுவலக பொறுப்புகளில் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு. பரிகாரம்: அபிராமி அம்மனை வழிபடுங்கள்.